exercise 2.7ல 7th question நமக்கு கொடுத்திருக்கிறது T8 8th term அப்ப T8 equal to 768 common ratio R கொடுத்திருக்கு R equal to 2 கேட்டிருக்கிறது 10th term கேட்டிருக்கு அப்ப T10 equal to what இப்போ T8ல நமக்கு ஃபார்முலா GP ஃபார்முலா என்னது A into R power 8 minus 1 equal to 768 அப்போ A into R power 7 equal to 768 அது நமக்கு R குள்ள வேல்யூ தெரியுமா அப்போ A into 2 power 7 equal to 768 அப்போ A into 2 power 7 இல்லைனா நம்ம என்ன செய்யலாம் அந்த 768 2 டேபிள் கொடுப்போம் அப்போ கட் பண்ணி ஈஸியாக இருக்கும் A into 2 power 7 equal to 768 3 2s are 4 8 2s are 16 2 கொடுத்தோம்னா 1 9 2 9 6 48 24 12 6 2 power 8 into 3 அப்போ A equal to இந்த 2 power 7ஐயும் 2 power 8ல ஒரு இது கேன்சல் அப்போ 2 மட்டும் மிச்சம் அப்போ A equal to 2 into 3 A equal to 6 இப்போ நமக்கு T10 கேட்டது T10 equal to ஃபார்முலா படி A into R power 10 minus 1 அப்போ equal to A into R power 9 equal to A க்கு வேல்யூ 6 தெரியும் R 2 power 9 equal to 6 into 2 power 8 நாலே 768 வராதுடா 3 இருக்குல்ல 2 power 7 னா நமக்கு என்ன வந்திருக்கு 2 power 7 8 னா 2 2 2 இது ஒரு 2 தான 2 power 9 வரும் அப்போ 4 16 16 into 16 256 256 into 2 512 3072 என்னது நமக்கு கிடைச்சிருக்க T10 T10 தான் क्वेश्चनல கேட்டது அப்ப ஆன்சர் T10 equal to 3070 ஓகே இப்போ அனதர் மெத்தட் பார்க்குறோம் அதில் அதே மாதிரி தான் T10 கேட்டிருக்கு T8 கொடுத்துருக்காங்க R equal to 2 T8னா A into R power 8 person A into R power 7 equal to 768 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுருக்கோம் அது மட்டும் இருக்குது இப்போ இதை நம்ம வந்து T10 கண்டுபிடிப்போம் T10 equal to formula A into R power 10 minus 1 equal to A into R power 9 equal to A into the R power 9 R power 7 into R square எழுதலாமா R power 9 ஏன்னா நமக்கு by equation 1 equation 1ல என்ன இருக்கு A R power 7 தான் என்ன கொடுத்துடலாம் 768 R க்குள்ள வேல்யூ 2 தெரியும் 2 ஸ்கொயர் அப்போ 768 into 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணுவோம் அதுதான் சார் இது ஈஸியாக இருக்கலாம் அதோட சரி உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சோ அது மெத்தட் செஞ்சு இந்த 8th क्वेश्चन A
BCR in AP அது கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரூஃப் வச்சுருக்காங்க? 3 power A, 3 power B, 3, C R in AP. இப்போ நம்ம வந்து ஒரு ABC மூலனா நமக்கு APயில் இருக்குன்னா எப்படி கண்டுபிடிப்போம்? அது வந்து ஏபிக்குள்ள ஃபார்ம். நான் கேட்டது இது ஏபி தான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்போம்? அதாவது நமக்கு ஒரு 3 நம்பர் கொடுத்து இது ஏபின்னு கொடுத்தாங்கன்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ ஏபின்னு கண்டுபிடிக்கனாலே T2 மைனஸ் T1ம் T3 மைனஸ் T2 ஈக்குவலாக இருக்கும். இதே இது ஜிபியாக இருக்குன்னா என்ன செய்யணும்? T2 by T1 equal to T3 by T2. ஓகே, அதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணப்போம். சரி, அப்போ எப்போ கேட்டாலுமே A, B, C ஆர்னு ஏபினாலே T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. அப்போது T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. T2 நமக்கு என்னது? B மைனஸ் A ஈக்குவல் டு C மைனஸ் B. நான் B எல்லாம் ஒரே செட் பண்ணுறேன், இந்த மைனஸ் A அங்கே கொண்டு போகிறேன். அப்போ B ப்ளஸ் B ஈக்குவல் டு C ப்ளஸ் A. அப்போ 2B ஈக்குவல் டு C ப்ளஸ் A. இப்போது ஏபி சொன்ன மாதிரி ஜிபின்னா என்ன படிச்சிருக்கோம்? A, B, C R in GP அப்படின்னு வச்சு எழுதிருக்கேன். T2 by T1 equal to T3 by T2. இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபார்ம் கிடைச்சாலே லாஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டெப்பு ப்ரூஃப் பண்ணிக்கலாம். இப்போ 2B equal to C plus A எழுதியாச்சு. இதிலே ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டுக்குமே பவர் 3 எடுக்க போகிறேன். ஏன் 3 எடுக்க? நமக்கு ப்ரூஃப்ல 3 power something தான் கொடுத்துருக்காங்க. அதனால இம்ப்ளைஸ் 3 power 2B equal to 3 power C plus A. இந்த 3 power 2Bயை 3 power B into 3 power B. அதெல்லாம் ஏன்னா பேஸ் மல்டிபிகேஷன்னா பேஸ் சேமாக இருந்தால் பவரை ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ 3 power B into 3 power Bனா அதுக்கு மீனிங் என்ன தான்? 3 power B plus B 2B தான். அதனால் அந்த 3 power 2Bயை 3 power B into 3 power B. அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம்? 3 power C into 3 power A. இப்போ நம்ம கொஸ்டினில் A, B, C R in GPனா T2 by T1. அப்போ B by A equal to C by B அந்த மாதிரி வரணும். அப்போ இதில் நான் என்ன செய்யறேன்னா இந்த ஸ்டெப்பில் 3 power B இந்த 3 power A பையில் கொண்டு வந்துடுறேன் ஈக்குவல் டு 3 power C by 3 power B. ஒன்றுமே செய்யல, இந்த 3 power Bயை கீழே கொண்டு போயிட்டு 3 power A இங்கே கொண்டு வந்துருக்கேன். ஓகே, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இதே ஸ்டெப் தானே வரும். இதே ஸ்டெப். இப்போ இதில் இருந்து நான் என்ன எழுத போகிறேன்னா 3 power A, 3 power B, 3 power C R in GP. செக் பண்ணி பாருங்க. T2 அதாவது இது T1, இது T2, T3. அப்போ T2 by T1 3 power B by 3 power A equal to T3 by T2 3 power C by 3 power B. அப்போ இந்த டேம் இருந்தாலே கண்டிப்பாக இது மூணுமே எதில் இருக்குது? ஜிபியில். இதெல்லாம் நமக்கு ப்ரூஃப் பண்ணணும். ஹென்ஸ் புரிஞ்சா? இந்த 9th கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டாங்கன்னா in a GP the product of 3 consecutive terms is 27 and the sum of the product of 2 terms taken at a time is 57 by the 3 terms. நம்ம படிச்சிருக்கோம். let the 3 consecutive terms in a GP are 3 consecutive terms எதெல்லாம் படிச்சிருக்கோம்? A by R, A, A, R. 3 terms. let the 3 consecutive terms in a GP are A by R, A, AR. இப்போ நமக்கு கொடுத்துருக்குது given ப்ராடக்ட் இட்ஸ் என்ன கொடுத்துருக்கு? 27. அப்போ இந்த 3 டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ப்ராடக்ட்னால A by R into A into AR equal to 27. இப்போ இதில் RR கேன்சல். அப்போ A into A into A. A into A into A equal என்ன வரும்? AQ. ஆட் பண்ணால் 3Aன்னு சொல்லுவோம். A plus Aனா 3A மல்டிப்ளைனா AQ equal to இந்த 27ஐ 3க்கு கியூப் எழுதலாமா? இப்போ பவர் சேம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பேஸ் ஈக்குவல். அப்போ A equal to 3 ஏக்கு வேல்யூ கிடச்சாச்சு. இன்னும் அடுத்தது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? given the sum of product of 2 terms is என்ன 57 by 2. 57 by 2.
இப்போ நம்ம 3 டேர்ம்ஸ் வந்து a by r AAR எடுத்துருக்கோம். இப்போ தந்திருக்கிறதுக்கு அதுக்குள்ள மீனிங் வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2. இப்போ 2 நம்பராக ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ a by r into a ப்ளஸ் என்ன வரும் a into AR ப்ளஸ் AR into a by r. அதான் இதுக்கு மீனிங். அப்போ நெக்ஸ்ட் லைன் a by r into a ப்ளஸ் a into AR ப்ளஸ் AR into a by r equal to 57/2. இப்போ இதில் இந்த r மட்டும் கேன்சல். அப்போ இங்கே என்ன வரும் a ஸ்கொயர் பை r ப்ளஸ் a ஸ்கொயர் into r ப்ளஸ் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 57/2. எல்லாத்தையும் நம்ம எது காமனாக எடுக்கலாம் a ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டோம்னா 1/r ப்ளஸ் r ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 57/2. இப்போ a-க்குள்ள வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Substitute a equal to 3. அப்போ 3 ஸ்கொயர் டேரெக்டாக 9 போட்டுட்டா 9 இன்டூ இதில் நான் r எல்ஸ் எடுக்க போகிறேன். அப்போ r எல்ஸ் எடுத்தால் என்ன வரும் 1 ப்ளஸ் என்ன வரும் 1 plus r r ஸ்கொயர் r ப்ளஸ் r. அதாவது எல்ஸ் எடுத்தாலும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே 1க்கு பையில் r இருக்கிறனால அந்த 1 அப்படியே இருக்கும். r இன்டூ r r ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்டூ r ஈக்குவல் டு 57/2. இப்போ 9 வரும் 9 அங்கே கொண்டு போயிடலாம். சரி இதெல்லாம் ஃபஸ்ட் எழுதிக்கணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட். இப்போ 9 into 1 plus r square plus r by r equal to 57/2. இந்த 9 அப்படி இங்கே கொண்டு வருவோம். கொண்டு வரும்போது என்ன ஆகுது 9 அங்கே வரும்போது 55/2. அதாவது 9 இங்கே வரும்போது 1/9. அப்போ நெக்ஸ்ட் லைன் 1 plus r square plus r by r equal to ஏற்கனவே நமக்கு இந்த 57/2 இருக்குது. இந்த 9 அங்கே போகும்போது 1/9. அப்போ 1 plus r square plus r by r equal to 57/18. இப்போ கிராஸ் மல்டிப்ளை. ஓகே 18 கொண்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 18 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 18 into 1 plus r square plus r. இந்த r கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 57r. இப்போ 18 மல்டிப்ளை பண்ணும்போது 18 plus 18r square plus 18r equal the 57r இங்கே கொண்டு வந்துட்டா minus 57r equal to 0. First r square term 18r square. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது greater sign minus 57ல 18 போனால் 39 r அப்புறம் கான்ஸ்டன்ட் வந்து 18 equal to 0. இது எல்லாமே எதுக்கு டிவைட் பண்ணலாம் டிவைட் பை எது கொடுக்கலாம் எல்லாமே எந்த டேபிள் 3 39 6 போகாதுல்ல 3 டேபிள் போகலாம். அப்போ 3 கொண்டு கட் பண்ணும்போது 6r ஸ்கொயர் மைனஸ் 13r ப்ளஸ் 3 6 3 சார் 18. 3 கொண்டு வெயிட் பண்ணும்போது 6r ஸ்கொயர் மைனஸ் 13r ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்போ இது ஃபேக்டர். இது சொல்லணும் ஃபேக்டர். ப்ராடக்ட் எவ்வளோ வரணும் சம் எவ்வளோ வரணும் சம் வந்து மைனஸ் 30 மைனஸ் இருக்கா ப்ராடக்ட் எவ்வளோ வரணும் 6 into 6 36. அப்போ எந்த நம்பர் சொல்லுங்கள் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு 36 வரணும். ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 13 வரும். அப்போ 2 நம்பர்ஸ் எழுதலாம். எந்த நம்பரை ஆட் பண்ணால் 36 அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் 13 சம் 36. இப்போ சார் ப்ராடக்ட் 36 சம் வந்து 13. இப்போ 6 6 ஆர் 36 ஆனால் 6 6 ஆட் பண்ணால் 12. ஆனால் நமக்கு சம் 13 தான் வரும். அப்போ வேறு எந்த நம்பர் வரலாம் 36 வேறு எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 36 வரும் 4. அப்போ 9 4 போடணும் 9 4 ஆர் 36. ஆனால் சம் என்ன வரணும் மைனஸ். அப்போ இப்போ பாரு மைனஸ் 9 into -4 ப்ளஸ் 36 ரெண்டையும் ஆட் பண்ணால் minus 30. ஆனால் நமக்கு இங்கே ஆர் ஸ்கொயர் மட்டும் இதுன்னா நம்ம டேரெக்டாக r minus 9 into r minus 4 போட்டுருவோம். ஆனால் இங்கே 6r ஸ்கொயரில் இருக்குது. அப்போ 6 கொண்டு டிவைட் பண்ணுவோம். அதாவது minus 9/6 minus 4/6 இந்த ரெண்டு நம்பரையும் 6 கொண்டு டிவைட் பண்ணுவோம். 3 டேபிள் கொடுக்கலாமா 2 3 இதில் 2 டேபிள் கொடுத்தோம்னா 2 3. அப்போ நமக்கு கிடைச்சிக்க நம்பர் -3/2 -2/3. கொஸ்டினில் ஃபுல்லாக r இருக்கிறனால இங்கே r. அப்போ எழுதும்போது 2r minus 3
இன்டு அடுத்த ப்ராக்கெட்டில் 3r மைனஸ் 2. அப்போ இங்கே எழுதும்போது 2r minus 3 into 3r minus 2 equal to 0. ரெண்டு bracket equal to 0 போடும்போது first bracket equal to 0, second bracket equal to 0. அப்போ 2r minus 3 equal to 0, இன்னொரு 3r minus 2 equal to 0. 2r equal to 3. இதில் வந்து r equal to 3 by 2. அதே மாதிரி இங்கே 3r equal to minus 2 வரும்போது plus 2. அப்போ r equal to 2 by 3. இப்போ rக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. a நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், 6 வேணும் வந்துச்சு. இப்போ ஏயும் r வச்சு அந்த 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கலாம். a3யா? இப்போ சப்ஸ்டிட்யூட் a equal to 3 தானே வந்துச்சு. 3 rல ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ இருக்கும். r equal to 3 by 2. நம்ம எடுத்த நம்பர் எதுலாம்? a by r, a, ar. அப்போ 3 by 2, 3 into 3 by 2. இப்போ டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றும்போது இது மேலே போகும்போது ரெசிப்ரோக்கல் 2 by 3, 3, இது 9 by 2 பண்ணலாமா? இப்போ 3 கேன்சல். அப்போ 2, 3, 9 by 2. இது ஒரு அதாவது இது ஒரு கன்ஸ்டிட்யூட் ஜிபி. இது அடுத்தது சப்ஸ்டிட்யூட் a equal to அதே 3 தான், ஆனால் r இன்னொரு வேல்யூ நினைச்சு 2 by 3. r equal to 2 by 3. அதே a by r, a, ar. அதே மூணு டேர்ம்ல போடுறோம். a வந்து 3, r 2 by 3, 3 into 2 by 3. இந்த 3 கேன்சல். இப்போ இது மேலே கொண்டு போகும்போது 3 into 3 by 2, 3, 2. 9 by 2, 3, 2. இது ஒரு ஜிபி. அப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து the 3 terms are 3 terms மட்டும் போதும் கான்ஸ்டிட்யூட். இப்போ ரெண்டு ஆன்சர் எல்லாம் 2, 3, 9 by 2. இன்னொரு நம்பர் r 9 by 2, 3, 2. மேக்ஸிமம் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு ரிவர்ஸில் தான் வரும். ஆருக்கு ரெண்டு வரை கிடச்சிடும். இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். இதே மாடலில் எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது, அதுவும் அடிக்கடி கேட்பாங்க. போன 9th கொஸ்டின் பார்த்தோம்னா அதே மாடல் தான். அதுலேயும் 3 கன்ஸ்டிட்யூட் டேர்ம்ஸ் தான் கேட்டிருக்கு, இங்கேயும் 3 கன்ஸ்டிட்யூட் டேர்ம்ஸ் தான். அங்கே ப்ராடக்ட்டும் சம் ஆஃப் 2 டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபின்னு கொடுத்துருக்கு. இந்த ப்ராடக்ட் கொடுத்து வெறும் சம் மட்டும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மாடல் வித்தியாசமாக இருக்கும். 3 கன்ஸ்டிட்யூட் டேர்ம்ஸ் இங்கே ஜிபி ஈஸ் எதுலாம்? a by r, a, ar. இப்போ கொஸ்டினில் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. கிவன் ப்ராடக்ட் equal to 343. இப்போ a by r into a into ar equal to 343. இப்போ r cancel. அப்போ a cube equal to 343. 343 3 டேபிள் கொடுப்போமா? 3 டேபிள் கொடுப்போம். 7 க்கு போகணும். டேரக்டாக 7 cube வரும். இப்போ 7 cube. இப்போ a equal to என்ன வந்துரும்? 7. a கிடைச்சாச்சு. Next question என்ன கொடுத்திருக்கு? Given sum is எவ்வளவு கொடுத்திருக்கு? Sum equal to 91 by 3. 91 by 3. அப்ப sumல இந்த மூணு டேர்மையும் ஆட் பண்ண போறோம். a by r plus a plus ar equal to 91 by 3. இப்போ இந்த மூணுல இருந்து எது காமனா எடுக்கலாம்? a காமனா எடுத்தா 1 by r plus 1 plus r equal to 91 by 3. இப்போ இந்த a க்கு வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சப்ஸ்டிட்யூட் a equal to 7. அப்ப 7 into இதுல நான் r எல்ஸ் எடுக்க போறேன். இங்க ரைட் சைடுல 91 by 3 இருக்கு. இப்போ r எல்ஸ் எடுத்தா என்ன வரும்? 1 plus r plus r square. r கொண்டு மல்டிப்ளை பண்ணுவோம். 1 plus r plus r square by equal to. இப்போ இந்த 7 அங்க கொண்டு போயிடுவோம். அப்போ 1 plus r plus r square by r equal to ஏற்கனவே 91 by 3 இருக்கு. இந்த 7 இங்க வரும்போது 1 by 7. 7 டேபிள் கட் பண்ணிடலாமா? 1 7 is 7 2. ஓகே.
இப்போ நம்ம என்ன கிடைச்சிருக்கு அதாவது 1 plus r square by r equal to 13 by 3 cross multiply. இந்த 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா டைரக்டா பண்ணிட்டா 3 plus 3r plus 3r square equal to 13r. இந்த 13r இங்க கொண்டு வந்துருவோம். அப்ப 3 plus 3r plus 3r square minus 13r equal to 0. First r square term 3r square. இந்த 3r minus 13r சேர்ந்து minus 10r plus 3 minus 13. அப்ப என்ன வரும் minus 10r. அப்புறம் கான்ஸ்டன்ட் என்ன இருக்கு plus 3 equal to 0. இப்போ நமக்கு ஃபேக்டர் ப்ராடக்ட் என்ன வரணும் ப்ராடக்ட் என்ன வரணும் 6 3 9 ப்ராடக்ட் 3 3s are 9 சம் என்ன வரணும் 10 என்ன 10 -10 சிம்பிளோட சொல்ல வெறும் 10 சொல்லக்கூடாது. அப்போ ப்ராடக்ட் 9 வரணும் சம் -10 வரும். எந்த நம்பரா இருக்கும் 9 into -9 into -9 -1 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா +9 ரெண்டையும் ஆட் பண்ணா -10. இப்போ r ஸ்கொயர் பக்கத்துல 3 இருக்குல அப்ப 3 கூட டிவைட் பண்ணுவோம். -9/3 இன்னொன்னு -1/3 இத கட் பண்ணிடலாம் 1 3 அதாவது -3/1 இன்னொன்னு -1/3 இத நமக்கு கிடைச்ச நம்பர் r இருக்கனால இங்க r வரும். ஒருவேளை a கொடுத்தாங்கன்னா a என்ன கொடுத்திருக்காங்களோ அது லெட்டர்ஸ். அப்ப இது எழுதும்போது என்ன பண்றலாம் r -3 into 3r minus 1 equal to 0. First bracket equal to 0. அடுத்தது 3r minus 1 equal to 0. இந்த -3 அங்க போகும்போது +3 rக்கு வேல்யூ கிடைச்சாச்சு. அடுத்தது இந்த 1 அங்க போகும்போது -1 அங்க போகும்போது +1. அதுல இந்த r equal to 1/3. இப்போ rக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சாச்சு. ஃபர்ஸ்ட் a நமக்கு கிடைச்சா a அப்போ substitute a equal to 7 r equal to first value மட்டும் போடுவோம். நமக்குள்ள g என்னது a/r, a, ar. அப்ப இதுல போடும்போது 7/3, 7, 7 into 3. அப்ப 7/3, 7, 21. இது ஒரு ஆன்சர். அடுத்தது அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் a substitute a equal to 7 r equal to 1/3. அப்போ a/r, a, ar 7/1/3, 7 into 1/3. இந்த 3 மேல போகும்போது 73 21, 7, 7/3. அப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் ரெண்டு ஆன்சர். இதே தான் அப்படி ரிவர்ஸ்ல வந்திருக்கு. அப்போ ஆன்சர் எழுதும்போது the 3 terms are 73, 7, 21 or 21, 7, 73. The 3 terms are 7/3, 7, 21 or 21, 7, 7. ரெண்டு ஒரே மாடல் தான். இந்த क्वेश्चन இம்பார்ட்டன்ட். இது 5 மார்க்ல அடிக்கடி கேட்குற क्वेश्चन.